அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு சிறு கதையை பார்க்கலாம். துறவறம் மேற்கொள்ள விரும்பிய ஒரு சீடன் தன் குருவிடம் வந்து, குருவே, என் குடும்பத்தார் என்னிடம் அதிக பாசம் வைத்திருப்பதனால் என்னை துறவறம் மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொன்னான். உடனே குரு சீஷனை பார்த்து, அன்பா பாசமா என்று சோதித்து பார்க்கலாமா என்றார். உடனே சீஷனும் சரி என்றார். குரு சீஷனுக்கு செத்தவை போல கிடக்கும் ஒரு கலையை கற்றுக் கொடுத்தார். இதன்படி மறுநாள் சீஷன் தன் குடும்பத்தில் சென்று செத்தார் போல கிடந்தான். குடும்பத்தினரும் அழுதார்கள், ஒப்பாரி வைத்தார்கள். இதை பார்த்த குரு அவர்களை பார்த்து, நீங்கள் யாரேனும் ஒருவர் அவருக்கு பதிலாக செத்தால் உடனே அவர் உயிரோடே எழும்ப செய்யலாம் என்று கூறினார். ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து யாரும் முன் வரவில்லை. பரவாயில்லை, நாங்கள் அவர் இல்லாமலே வாழ்ந்து கொள்வோம் என்று சமாளித்து விட்டார்கள். உடனே சீஷன் எழும்பி, குருவே, நீங்கள் சொன்னது சரிதான். இந்த உலகத்திலே உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மாத்திரம்தான். இந்த உலகத்துடைய அன்பு மாயமானது. ஆம், இதுதான் உண்மை. இந்த உலகத்தினுடைய அன்பு தணிந்து போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே நம்மில் என்றும் நிலைத்திருக்கும் என்று நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கூட 2ஆம் வருகைக்கு அடையாளமாக மத்திய 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆம், அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. நாம் முடிவு பரிந்தும் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு செலுத்தி அவர் நம்ம மேல் அன்பாக இருக்கிறதை நாம் அறிந்து கொண்டு அவரோடு கூட நடப்போமானால் இந்த உலகத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் ஜெயம் எடுத்து நாம் ஜெயமுள்ளவர்களாய் வாழ முடியும். கர்த்தர் நமக்கு அதுக்கு தேவையான பலனை தருவாராக. மகிமை இயேசுவுக்கே.